वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् अमितमुदमृतं मुहुर्दुहन्तीं विमलभवत्पदकोष्ठमावसन्तीं सदय पशुपते सुपुण्यपाकां मम परिपालय भक्तिधेनुमेकां जडता पशुता कलङ्किता कुटिलचरत्वञ्चनास्तिमयि देवा अस्ति यदि राजमौळे भवदाभरणस्य नास्मि किं पात्रम् अर्हसि रहसि स्वतन्त्रबुद्ध्या वरिवसितुं सुलभप्रसन्न भूमिमूर्तिः अगणित फलदायक प्रभुर्मे जगदधिको हृदि राजशेखरोस्ति 68, 69, 70 ஸ்லோகங்கள். சிவானந்த லஹரி பிரகரணம். ஆனந்த பெருக்குன்னு அர்த்தம். ஆனந்த லஹரின்னா அந்த ஆனந்தங்கள் மனுஷியானந்தத்திலிருந்து பல ஆனந்தங்கள் உபனிஷத்துல சொல்லியிருக்க. சுவாத்மானந்தம் தனக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், இன்னொரு பொருளை எதிர்பாராமல் நமக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், அதை சொல்றது சிவானந்தம். ஸ்வஸ்ரேயசும் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம்னு கோஷம். சிவங்கிற பதத்துக்கு ஏதோ பரமேஸ்வரம் கைலாசாதிபதிங்கிற அர்த்தம் இங்க இல்ல. சிவம்னா மங்களம்னு அர்த்தம். பரம மங்களமான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த சிவானந்த பெருக்கை சொல்லக்கூடியதான ஒரு பிரகரணம், அந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான ஒரு பிரகரணம். அது பக்தி ரசத்தோட சேர்த்து சொல்றார். சிவனிடத்துல ஒரு பக்தியை சொல்லி அதன் வழியாக சொல்றார். இதனுடைய பரம தாத்பரியம் வேதாந்தங்கள்ல சொல்லி இருக்கக்கூடியதான ஆத்ம ஞானமாக இருந்த போதிலும் நமக்கு சொல்லும் பொழுது அந்த பக்தியை காட்டி அதன் வழியாக ஆத்ம தத்துவத்தை நமக்கு சொல்றார். அதுல தன்னுடைய மனச ஒரு காமதேனுவா ரூபணம் பண்ற. காமதேனுன்னு ஒரு பசுமாடு, அதை பாலை கொடுத்துருக்கு. அதை கட்டி காப்பாத்துறவர் ஒருத்தர், அவர் அங்கே கொட்டில கொண்டு வந்து அதை வைக்கிறார். இது சாதாரணமாக ஒரு பசுமாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது பசுமாடு பாலை கொடுக்கறது, அது தன்னிச்சையா எங்கேயும் போயிடாது. பசுபதியாக இருக்கிறவர் அதை கொட்டில கட்டி வைக்கிறார். அது அழகான மனசுக்கு சரீரத்துக்கு ஹிதமான பாலை கொடுக்கிறது. அதே மாதிரியே இந்த என் மனசுங்கிற ஒரு பசு இருக்குப்பா, இது எப்படி அமித முத மிருதம் முஹுர்துஹந்தீம். அமித முத மிருதம் இவ்வளவுதான் கொடுக்கும், 1/2 லிட்டர் கொடுக்கும், 1 லிட்டர் கொடுக்கும், 4 லிட்டர் கொடுக்கும்னு இல்லை. இந்த என் மனசுங்கிற ஒரு பசுமாடு இருக்க, அது எவ்வளவாதும் பாலை கொடுக்கும். அமித முதம், இவ்வளவுன்னு லிமிட் இல்லாம கொடுக்கும். அது எப்படின்னா முஹுர்துஹந்தீம், அங்க பார்க்கணும். முஹு பலவாறு அப்பப்ப கொடுத்துட்டே இருக்கும். இது ஒரு சமயத்துல பசுமாடுன்னா காலமே ஒரு தரம், ராத்திரி சாயங்காலம் ஒரு தரம் தான் கறக்கும். இந்த பசுமாடு அப்படி இல்லை. அந்த சிவபக்தி இருக்கிறதுனால எப்ப வேணும்னாலும் பாலை கறந்துட்டே இருக்கு. முஹுர்துஹந்தீம் விமல பவத் பத கோஷ்டமா வசந்தீம். இது எங்க இருக்கு இந்த பசுமாடு? இதுக்கு ஒரு கொட்டில் வேண்டாமா? அங்கே தானே இருக்கும். இதுக்கு ஒரு கொட்டில் இருக்கா? எது? கோஷ்டம்னு பேர். பசுமாடெல்லாம் கட்டுற இடத்துக்கு சம்ஸ்கிருதத்துல கோஷ்டம்னு பேர். அந்த கோஷ்டமா வசந்தீம் எப்படி? பவத்பத கோஷ்டமா வசந்தீம், தங்களுடைய பாதங்கள் எனக்கூடியதான கோஷ்டம். என் மனசு இருக்கக்கூடியதான இடம் அது சிவனுடைய பாதங்கள். அந்த பரமேஸ்வரனுடைய பாத தாமரைகள் இருக்க, அங்க மனசு லயிச்சு இருக்கு. அதனால பசுமாடு எங்க இருக்கு? மனசுங்கிற பசுமாடு பரமேஸ்வரனுடைய பாதங்கள்ல நிக்கிறது. அந்த பாதங்கள் எப்படி இருக்கு? விமலா. இது என்ன விமலம்னு சொல்றார்? கொட்டில் எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும், அதுல நீட்டா பண்ணி வச்சிருக்கணும்.
பசுமாடு இருக்கிறோம், பசுமாடு தெய்வம்னு சொல்றோம். அதே விதமாக அந்த பசுமாட்டுக்கு மீதி வியாதி வராம காத்துக்கணும். அதனால என்னன்னா அது சுத்தம் அப்படித்து நீட்டா வச்சுட்டு இருக்கணும். இல்லைன்னா அது கொசு விஷயம் எல்லாம் வந்து அதை இம்சப்படுத்தும். ஆகையால் எப்படி மலம் இல்லாம இருக்கணும், அது சுத்தமா இருக்கணும்னு பரமேஸ்வருடைய பாதங்கள் எப்படி இருக்குன்னு அதுல ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம் இவைகள்லாம் இல்லை. மனுஷனுக்கு சாதாரணமாக தான் உயர்ந்தவன் எனக்கூடியதான ஒரு ஆணவ மலம் இருக்கு, ஆணவம் இருக்கு. இது எப்படி? நான் அழகா இருக்கேன், நான் நீளமா இருக்கேன், நான் பணக்காரனா இருக்கேன், நான் நல்லா படிச்சவனா இருக்கேன், உயர்ந்ததான உத்தியோகத்துல இருக்கேன், இப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. அவன் தன்னை உயர்ந்தவனாக கருதி கொண்டிருக்க. எப்படிப்பட்டவனா இருந்தாலும் எல்லாரை விட தான் வசத்தின்னு நினைக்கல, ஆனா நான் தாழ்த்தின்னு மட்டும் நினைக்கல. எல்லோருக்கும் தன் மேல ஒரு அபிமானம் இருக்கு. அது எப்ப போகும்? பரமேஸ்வரன் இடத்துல தங்களை சமர்ப்பணம் பண்ணினால்தான் போகும். நம்மள அகிஞ்சனம்னு நினைக்கணும், கிங்கரம்னு நினைக்கணும். கிங்கரஹான சர்வெண்ட்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடுற நீங்க, அப்படி பண்ணப்படாது. ஏன்னா சம்ஸ்கிருத பதம் அது. கிம் கரோதீதி கிங்கர, எதை பண்ணவா எதை பண்ண மாட்டான்னு இல்லை, எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் செய்யறவர். அதான் கிங்கரங்கிற பதத்துக்கு என்ன, இதை பண்ணா அது பண்ண. வீட்டுல வேலைக்காரால இருக்கா, அவனுக்கு எந்த வேலையை கொடுத்தாலோ அதுதான் பண்ணணும். ஒரு வேலைக்காரனா இன்னொரு வேலை கொடுத்தா இது என் வேலை இல்லைம்பா, இது நான் பண்ண மாட்டேன், அது வேற பண்ணணும் அப்படிங்கிறோம். பாத்திரம் தேய்க்கிறவள துணி துவைக்க போனா கிடையாதுங்கிற, அதுக்கு தனி சார்ஜ், இதுக்கு தனி சார்ஜ், அது வேற இன்னொருத்தர் பண்ணணும், இது வேற. துணி கூட எப்படி வாஷிங் மிஷின் இருந்தா தேய்ப்பேன், இல்லை என்ன துவைப்பேன், இல்லை என்ன இல்லை, நம்ம பார்த்துன்றோம். தப்பு நியாயமோ அந்நியாயமோ அதை பத்தி நம்ம இங்க பேசல. ஆனா ஒரு வேலைக்காரன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இதைத்தான் கொடுக்க முடியும், இதைத்தான் நான் பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? யாராருக்கு எந்த வேலை கொடுக்கணுமோ அவளுக்கு அத்தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் எஜமான் எந்த வேலை சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காது. உயர்ந்தான வேலையோ தாழ்ந்தான வேலையோ எப்படி இருந்தாலும், அருவருப்பத்தக்க கூடியதான வேலை இருந்தாலும் எதையும் பண்ண தயாரா இருக்கான், அது கிங்கரம். அதே போல என் மனசு இருக்கே பரமேஸ்வரா, உமக்கு கிங்கர்னா இருக்க தயார். அதோட மட்டும் இல்ல, உங்க இடத்துல இந்த ஆணவ மலம் இல்ல, மனுஷால இடத்துல எல்லோருக்கும். அது மட்டும்தானே காய்க மலம், சரீரம். இந்த சரீரத்துல தினந்தோறும் 2 வேளை ஸ்நானம் பண்ணினாலும் இன்னும் மலம் இருந்துட்டே, அழுக்கு இருந்துட்டே இருக்கு. இது ஒண்ணு. அதோடு இல்லாம இந்த சரீரம் எனது எனக்கூடியதான எண்ணமே ஒரு மலம். இதுதான் வேதாந்தங்கள்ல அத்தியாசம்னு சொல்றோம். இந்த சரீரம் குண்டா இருந்தா நான் குண்டே இருக்கேன், சரீரம் வெளுப்பா இருந்தா நான் வெளுப்பா இருக்கேன். அந்த சரீரத்தை எப்பொழுதும் தான் எது அழகுன்னு கருதுறானோ அப்படியே வச்சுட்டு இருக்கான். அப்படி இந்த அழகுங்கிற கான்செப்ட் மாறிண்டே இருக்கும். இப்ப அப்படின்னு இல்லை. தலைமுடிய கருப்பாவே இருக்கணும்னு நினைக்கிறவா சில பேர், இல்ல அது பிரவுனா இருந்தா தேவையில்லைன்னு முன்னாலே அதுக்கு ஏதோ பண்றான். அது அவன் எது நினைக்கிறானோ அதுதான். அது இப்படி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா என்ன விவகாரம், இந்த சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள்லாம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளோ இல்லையோ, அப்ப அந்த சரீரத்துல நமக்கு ஒரு அபிமானம் இருக்கா இல்லையா, இது ஒரு மலம். இந்த 2 மலக்கும் அப்பாற்பட்டதாக ஒண்ணு இருக்கு, கர்மாவை பண்ணிடும். போற ஜென்மாவிலையோ பல ஜென்மாக்கள்லயோ என்னென்னவோ கர்மா பண்ணியிருக்கேன், அதனுடைய விளைவாக இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிக்கிறோம். எது இன்பம் நினைக்கிறனோ அது ஒரு சமயத்துல துன்பம் மாறிடுறது. எது நமக்கு சுகத்தை கொடுக்கும் நினைக்கிறோமோ அதே ஒரு சமயத்துக்கு துன்பத்தை கொடுக்கறது. அழகா இருக்கே வீடு அப்படின்னு நினைக்கிறோம், ரொம்ப நன்னா இருக்கேன்னு, அதுவே நமக்கு என்ன எப்ப பார்த்தாலும் செலவு வச்சுட்டே இருக்கு சாருக்கிறோம். வீடை வாங்கி கட்டி காப்பாத்துக்கல யானையை தீனி போடுறா போல இருக்குங்கிறான். வாங்காம இருக்கலாமோ இல்லையோ, வாடகை வீட்லயே இருந்திருக்கலாமோன்னு அன்னைக்கு தெரியல, அன்னைக்கு இது சுகம் நினைச்சேன், வந்த பிறகு இதுவே எனக்கு ஒரு துன்பமா மாதிரி இருக்கு. இப்படி இதெல்லாம் ஏன் இப்படி விளைஞ்சிருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களேயானால் நீங்க ஒன்றும் பண்ணல, அது ஜன்மாந்தரத்துல பண்ணின சுகம். ஏன்னா இதே வீடே சில பேருக்கு சுகத்தை கொடுக்கறது, இதே பொருளை சில பேருக்கு இன்பத்தை கொடுக்கறது, மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கறது. அவனுக்கு வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம். இந்த செட் ஆகலை சாருங்கிறான். நீங்க எந்த வார்த்தை சொல்லுங்க, விஷயம் என்னன்னா தலையெழுத்து சரியா இல்லை, அதானே கடைசியில சொல்ல போறேன்.
இந்த தலையெழுத்துங்கிறத அதிருஷ்டம்ங்கிறான் சில பேர் லக்குங்கிறான், சில பேர் கொடுத்து வச்சான்னா எதை கொடுத்து வச்சான் யாருக்கு கொடுத்து வச்சான் தெரியல. ஆனா கடைசியில என்ன, ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியாத விஷயம், இதை இவ கர்மாங்கிற. ஏதோ ஜென்மாவில பண்ணியிருந்தான கர்மா அவனுடைய விளைவு நீங்க அனுபவிச்சு, அதோட சும்மா இருக்கப்படாதோ, இந்த ஜென்மாவில மறுபடியும் கர்மா பண்ணிட்டு இனிமேல நான் கர்மாவே பண்ண மாட்டேன் சார், ஜென்மாத்துல அனுபவிச்சது போறோம், அந்த மேலும் மேலும் தொந்தரவு வந்துட்டே இருக்கு, பெட்டர் நாட் டு டு என்ன கர்மா ஒன்னும் பண்ணவில்லை, வெறுமன உட்கார்ந்துட்டு பேசினார். உன்னால முடியாது சார். எப்ப முடியும்? சிவனுடைய பாதபத்தத்தை அறிஞ்சு சிவஞானம் வந்தா தான் உங்களால இருக்க முடியும். நகி கஷ்டமப்பி ஜாது திஷ்டதி அகர்ம கிருது. ஒரு செயலும் செய்யாமல் ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது. காரியதேகி அவசகர்ம சர்வக பிரகிருதி ஜெயிர் குணை. எல்லோரும், நீங்க நானும் இல்லைன்னு, படித்தவனோ படிக்காதவனோ ஆணோ பெண்ணோ சின்ன குழந்தையோ வயசானவாளோ எல்லோருமே ஏதோ ஒன்னால ஏவப்பட்ட வேலை செஞ்சுட்டே இருக்கான். காலம் எழுது மனசுல என்னென்னமோ எண்ணங்கள் போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு சினிமா போறாவல போயிட்டே இருக்கு மனசுல. அதை நிறுத்தணும்னு பாக்குற, நிறுத்த முடியல. ஒரு பையன் போய் கேட்கிறான் குருவை, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, நீங்க பதில் சொல்லணும்னு. என்னப்பான்னு, நான் முழிச்சுட்டு தான் இருக்கேன், என் மனசை நிகிரகம் பண்ணணும் நிறுத்தணும்னு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், இத மறந்து விடுங்க. ஏதோ ஒரு துன்பம் வந்தது, அவர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொன்னார், அதை மறந்துங்களேன் அப்படின்னார். மறக்கணும்னு பாக்குறேன், டக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. இது வரைக்கும் ஞாபகம் வரல, எப்ப நான் மறக்கணும்னு ஆரம்பிச்சனோ அப்பதான் அந்த மனசை அதையே ஞாபகம் வச்சுக்கிறது. என்ன பண்றோம், இந்த மனசுக்கு என்ன ரிவர்ஸ் ரியாக்ஷனா இருக்கேன். எல்லாத்தையும் நான் முழிச்சுட்டு இருக்கேன், இதை கண்ட்ரோல் பண்ணணும். பகவானுக்கு முன்னால கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் எந்த எண்ணமும் வராம இருக்கட்டும்னு நினைக்கிறேன். அப்பதான் எல்லா எண்ணமும் வருது. செல்போன் அடிக்கிறது, லேண்ட்லைன் அடிக்கிறது, எதுவும் பண்றது, பெல் அடிக்கிறான், யாரோ வந்து கூப்பிடுறான், மேல பல்லி கத்துறது, மேல விழுமோ என்னமோ பயமா இருக்கு. இத்தனை எண்ணங்களும் ஒரு க்ஷணத்துல வருதே. ஒரு மனுஷனை நிம்மதியா உட்கார விட மாட்டேங்கிறத. எப்ப நான் தியானம் பண்ணணும்னு தொடங்கினேனோ அப்பதான் எனக்கு தெரியுது என் மனசு இவ்வளவு வேலை செய்யும். மீ சமயத்துல தெரியல, நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா அப்பதான் தெரியுது மனசுங்கிற குரங்க ரொம்ப வேலை செய்கிறது சார். அதை நிறுத்தணும் இவனை என்னமோ விஸ்வ பிரயத்னம் பண்ற, முடியல. என்ன பண்றது? அவ்வளவுதான் ஒரு கஷ்டம். அப்படிப்பட்டதான அந்த மனசுனால மறுபடியும் கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கும். எப்படி கட்டுறது? கொஞ்சமா நெஞ்சமா காலம் விழுந்து ராத்திரி வரைக்கும் என்னென்னமோ எண்ணின்னு இருக்கேன். இது கார்மிக மலம். இந்த 3 மலங்கள்ல சிங்கரனா இருந்து ஆணவ மலத்தை குறைச்சுக்கலாம். பரமேஸ்வரனுக்கு நான் தாசன், சத்தாசதாச சரமாவதி தாசதாச தாசஸ்ய தாச இதுமே ஸ்மரமே முகுந்தாங்கிறார் குலசேகர ஆழ்வார். அந்த பரமேஸ்வரனுக்கு அப்படிப்பட்டதான தொண்டர் அடிப்பிடி ஆழ்வாருங்கிறா, அது மாதிரி நம்மளை நினைச்சுக்கலாம். பரமேஸ்வரனுக்கு தொண்டு பண்றதே இந்த வாழ்க்கையை நினைச்சுண்டு இருந்தோமே, ஏன்னா ஓரளவுக்கு ஆணவ மலம் குறையும். இந்த காய்க மலம் இருக்க பட்சல இதுவும் பகவத் தியானத்தை இருந்ததுன்னா சரீரத்தை நினைக்கிறது குறைப்போம். இந்த 3வது கார்மிக மலம் இருக்க பட்சல இந்த கர்மாவனால வரக்கூடியதான மலம், அது நீங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணித்தான். மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றது? சிவானந்த லஹரி வாசிக்கிறது, வேற வழி இல்லை. பகவத் பக்தின்னு ஒண்ணு இருந்தாத்தான் மனசுக்கு. என்ன மனசு யானை மாதிரி, யானை துதிக்க பாருங்க, அது இப்படியே ஆடிண்டே தான் இருக்கும், எங்கேயும் சும்மா இருக்காது யானை. அப்படி இருக்கும் பொழுது அந்த யானை துதிக்கைய வச்சுண்டு பக்கத்துல இருக்கிறால நோண்டிட்டே இருக்கிறது. அவன் பார்த்தான், என்ன பண்றது, ஒரு கட்டை அதை கொடுத்தான், அந்த துதிக்கைய புடிச்சுட்டே இருக்குது. ஏன் நமக்கு பார்த்தா கஷ்டமா இருக்கு, என் நேரம் அதை புடிச்சுட்டு இருக்கு, கீழே போட்டா அங்குஷத்தால குத்துறான், அதை புடிச்சுட்டு இருக்கு. எதற்காக? வேற ஒண்ணும் இல்ல, இது மற்ற வேலை தொந்தரப்படுத்தப்படாது, அதனால ஒரு வேலை கொடு. அதே மாதிரி உங்க மனசுக்கும் என்ன பண்ணணும்? நிகிரகம் பண்ணணும், மனசை நிறுத்தணும். மனசை நிறுத்தறதுக்கு வழி என்ன? மனசுதான் உங்க கண்ட்ரோல்ல இல்லையே, என்ன பண்றது? ஏதேஷி தம்பத திப்ரேஷி தம்மனஹா ஏன பிராண பிரதம பிரைதியுக்தா ஏனேஷி தாம்பாதமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கௌதேவோ யுனஸ்தி. எப்படி
மனசை நிகிரகம் பண்ண நான் முழிச்சுட்டு இருக்கேன், மனசை கண்ட்ரோல் பண்றணுங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருந்துட்டு இருக்கேன். வேற ஏதோ இருந்தா கேர்லெஸ்ஸா இருந்தா பரவாயில்ல, நான் கேர்ஃபுல்லா என் மனசை நான் கண்ட்ரோல் பண்ணணும், வெளியே விட போகாம இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கிற காலத்திலேயே யாரோ ஒருத்தர் கல்தா பிடிச்ச வெளியில அனுப்புறா போல இருக்கே, யாரு தெரியலையே. அதுக்கப்புறம் அவர் சொல்ற, உள்ளூர ஒரு பரமாத்மா இருக்கார், அவருடைய நினைவுல இதெல்லாம் போறது, நீ அவரை சரணாகதி பண்ணுங்க. மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தான் தரத்திட்டு. உங்க முயற்சியினால உங்க மனசை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். இந்த மனசுக்கு அதிபதியா ஒருத்தர் இருக்கார், அதை படைச்சவர் இருக்கார், அவரோட சரணாகதி பண்ணுங்க, அப்ப போயிடும். அப்ப அவரை சிவனை சரணாகதி பண்ணினாலேயானால் இந்த மனசை அவர் அடக்க தெரியும். ஆகையால் அவருக்கு தெரியும், அதனால அவரை சரணாகதி அடைக்கும். ஆனா இது என்ன, ஒரு நாள்ல முடியாது. நான் ஏதோ சிவனுக்கு சரணாகதி சொன்ன போருமா, அதோட பிரயத்னம் பண்ண. உத்வேக உதேர்யத்வத்குஷாக்ரேண ஏக பந்துனா ஏக பிந்துனா. ஒரு பட்சி இருந்தது, அது என்ன பண்ணிட்டு சமுத்திர கரையில ஒரு மரத்துல ஒரு 7-8 முட்டையை வச்சுட்டு அது என்ன கொஞ்ச நாள் ஆனப்புறம், கொஞ்ச நேரம் ஆனப்புறம் அது அப்படி ஆகாரத்துக்காக கிளம்பி. அன்னைக்குன்னு பார்த்து பௌர்ணமி, சமுத்திர ராஜா ரொம்ப பொங்கிட்டார், வேகமா வந்தார். அது என்னாச்சு, அந்த அலைகள்ல மேல வந்து இந்த கூடையே உடைச்சிடும். அந்த பட்சி கட்டின கூட்டு இருக்கு பார்த்து அதையே உடைச்சிடும். அதுக்குள்ள இருக்கக்கூடியதான இவைகள்லாம் முட்டைகள்லாம் உள்ள போயிடுது. இந்த பட்சி சாயங்காலம் வருது, வந்து பார்த்தா ஒரு முட்டையும் இல்லை சார். அதுக்கு என்ன கவலை வந்து தெரியுமா, நான் மாத்திர ஹிருதயம், அம்மா 8 முட்டையை வச்சேனே, ஒரு முட்டையும் இல்லையே, சமுதிர ராஜா இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டாரே அப்படின்னு அதுக்கு தாங்க முடியாத துன்பம். அப்பா வேணா சரி இன்னொரு தரம் பார்த்துக்கலாம் போ அப்படிம்பாரு. ஆச்சே, ஒரு இதுன்னு இப்படி போயிடுச்சே, கவலைப்பட்டா ஒண்ணும் பண்ண முடியல. கேட்டா சமுத்திரராஜா பதில் சொல்ல மாட்டேங்கிறார். யார் சொல்றதுக்கெல்லாம் சமுத்திரராஜா சொல்லிட்டு இருப்பாரா என்ன? பிபிஓ எஸ்டா வர எல்லாத்தையும் கேட்கறது பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. கோபம் வந்துருக்கு அந்த பட்சிக்கு. என்ன பண்ணிதுன்னு, இந்த சமுத்திரத்தை வத்தும்படி பண்ணிவிடுறேன். அம்மா என்ன பண்ணிதுன்னு, ஒரு புல்ல கையில எடுத்துட்டது, சமுத்திரத்துல அந்த புல்ல நினைச்சது, ரோட்ல கொண்டு வந்து அந்த ஜலத்தை விட்டு மறுபடியும் வச்சு. இந்த பக்கத்துல இருக்கிற பட்சிகள்லாம் இந்த காலத்து சிரிச்சதான். இது பாவம் பைத்தியம் முடிச்சுடுத்து, அனாவசியமா இப்படி பண்ணிட்டு இருக்கு. எந்த ஜன்மாவில இந்த சமுத்திரத்தை வத்தும்படி பண்றது நடக்கிற காரியமா இது? இதுக்குள்ள ஏதோ 2-3 நாள் பண்ணும், பிராணம் விட்டுரும், அவ்வளவுதான் போயிடுது. சமுத்திரராஜா வந்து கேட்க போறாரு, நான் பைத்தியம் இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணலாம். சில பேர் எப்படி நமக்கு சகாயம் பண்ண மாட்டா, ஆனா நீங்க பண்றது ரைட்டா தப்பான்னு உண்மைட்டே வந்து சொல்லுவாங்க. அன்சாலிசிட்டட் அட்வைஸ் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டா, அவளும் தோணித்தாவா சொல்லிட்டு இருக்கா. வந்து சொன்னாலாம், இந்த பட்சி சொல்லித்தான், இத பாருங்க, உங்களால முடிஞ்ச எனக்கு சகாயம் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க காரியம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நான் தீர்மானம் பண்ணிட்டேன், எனக்கு என் குழந்தைகள் தான் முக்கியம். என் குழந்தை தப்பு பண்ணாம இருக்கிறப்ப இதை அழிச்சுட்டு போனா சும்மா இருப்பேனா? அவெல்லாம் சொல்லி பார்த்தா, ஒரு தரம் 2 தரம் சொல்லல, விட்டு போயிட்டா. இது பண்ணிட்டே இருக்கு. 2 நாள் ஆச்சு, ரொம்ப தோஞ்சு போச்சு. ஆனா என்னாச்சுன்னு, விடா ஒரு முயற்சி பண்ணிட்டே இருந்த இளையில பகவத் அனுகிரகம் கிடைக்கும். அங்க இருந்து நாரதர் வந்தார். அவர் எதுவும் இதுக்காக வரல, ஏதோ காரியத்துக்காக வந்தார். அப்படின்னு போறப்ப இந்த பாக்காரம் பார்த்து, இந்த பட்சம் என்னடான வேற உலகத்துல ஒருத்தரும் பண்ணாத காரியம், ஒரு புல்ல கொண்டு வந்து சமுத்திரத்தில் நினைச்சு இங்க கொண்டு வந்து அதை விடுறது, மறுபடியும் புல்ல நினைக்கிறது, இதே பண்ணிட்டே இருக்கேன்னு கொஞ்ச நேரம் பார்த்தார். ஒரு 1/2 மணி நேரம் பார்த்து கிட்ட வந்து அந்த பட்சிக்கிட்ட என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த சமுத்திர ராஜாவுக்கு குணப்பாட்டம் நான் கத்து கொடுக்கணும். ஏன்னா இவர் ரொம்ப திமிர்தனமா என் பட்சைகள் என்னுடைய முட்டைகள்லாம் சாப்பிட்டார், நான் ஒரு தப்பும் பண்ணார், கேட்டாலும் வாய மூண்டு இருக்கார். இவர் பார்த்தாராம், எத்தனை நாள் பண்ண போறேன், என் உயிர் போகணும் இல்ல சமுத்திரம் வத்தி போகணும், அதான் எண்டு, இல்லைன்னா விட மாட்டேன். ஓஹோ, அந்த விடாமுயற்சி உங்களுக்கு இருக்கு. எங்க விடாமுயற்சி இருக்கோ அந்த இடத்துல பகவத் அனுகிரகம். நாரதர் அனுகிரகம் பண்ணினார், அவர் பாட்டுக்கு ஏதோ கிளம்பிட்டார். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அவர் ஆத்துக்கு அவர் போயிருப்பார் நினைச்சிட்டு இருக்கோம். எங்க நாரதர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டார். நேரம் இங்க இருந்து வைகுண்டத்துக்கு போறார். வைகுண்டத்துக்கு போயிட்டு என்ன பண்ணினார்,
அங்கே கருத்மான் இருக்காரோ இல்லையோ அவரை பார்த்தார். நாரதரை பார்த்தே கருத்மான் வந்து வாங்கோ ரொம்ப விசேஷம் என்ன ஏது மகான்களுடைய தரிசனம் இருந்தார். ஆமா இப்படிதான் பேசுவேள், பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் இப்படித்தான் பேசுவேள்னு. உங்களுக்கு என்ன குறைச்சல், ஆனந்தமா எல்லாமே நடக்கிறது. ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், உங்க இனத்துக்கு சேர்த்த ஒரு பூலோகத்தை கஷ்டப்படுறாரு உங்களுக்கு தெரியுமா? அவர் பார்த்தார், என்ன சுவாமி இப்படி பேசுறேன், எங்க இனத்துக்கு பட்சிகள் கொண்டவளுக்கு எத்தனையோ பேர் தான் கஷ்டப்படுறா, என்ன ஏதுன்னா இல்ல அதை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு இருக்கு உங்களுக்கு இல்லையா? வைகுண்டத்துல மகாவிஷ்ணு இந்த சொன்ன பேச்சு கேட்கிற அளவுக்கு இருக்கார். நான் டிரைவர் ஓட்டணும், மகாவிஷ்ணுக்கு வாகனம் இவர். இவர் சொன்ன வார்த்தையை நோன்னு சொல்றாரா, அதே நல்லது பண்ணணும்னா இப்படி பண்றல அப்படின்னு அவர் பார்த்தாரு. என்ன ஆச்சு, என்ன கதை முழுக்க சொல்லுங்க. இப்ப பாதி சொன்னெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சொல்லாம இருந்தாலும் தேவையில்லை, சொன்னது முழுக்கையாவது சொல்லணும். பாதி சொல்லிட்டு அதோட நிறுத்தி விட்டேன்னா ஒரு டென்ஷன் தான் உண்டாரு. சொல்லுங்க, இத பாருங்க, இது போல ஒரு பட்சி பாவம் இட்ட முட்டை இட்டது, எல்லா முட்டையும் சமுத்திரராஜா விழுங்கி விட்டார். கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். அவருடைய பொசிஷனுக்கும் இந்த சின்ன குருவிக்கும் ஒண்ணுமே சம்பந்தமே இல்லை. இது சொன்னாலும் அவர் கேரே பண்ண மாட்டேங்கிறாருன்னு கஷ்டப்பட்டுன்னு இப்படி பண்ணிட்டே இருக்கு வாழ்நாள் முழுக்க. அது எப்படி பிராணம் போனாலும் பரவாயில்ல, என் முட்டைக்காக என் குழந்தை குஞ்சுகளை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கு. அது குஞ்சு அதுக்கு இருக்க வேண்டாமா, நீங்க சகாயம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கருத்மான் பார்த்தாரு. இவர் சொல்றது நியாயமா இருக்கு, ஆனா இது போல ஹெல்ப் பண்றதுன்னு ஆரம்பிச்சு உலகத்துல எத்தனை பட்சத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன். இதுவும் தெரியல அதுவும் தெரியல, இருந்தாலும் நாரதர் சொன்னாரோ இல்லையா அப்படின்னு நினைச்சது என்னன்னு பார்த்துட்டு வருவோம், வேற ஒண்ணும் பண்ணல. அவர் ஹெல்ப் பண்ணோம் அதுன்னு வரல, நம்ம பார்த்துட்டு வருவோம். ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா பார்ப்போம், அங்க இருந்து ஓடி வர. ஆனா என்ன, மகாவிஷ்ணு அங்க இருக்கார், அவருக்கு சொல்லாம வரணும், சொல்லிட்டு வந்தா நல்லா இருக்காது, சீக்கிரமா வந்துடணும் அப்படின்னு மகாவேகமா வந்தார். வேகமா வர கருத்மான பார்த்து சமுத்திர ராஜாவுக்கு பயம் வந்தது. என்னடா இது, வைகுண்ட லோகத்துல இருந்து வந்திருக்க, அந்த வர வேகம் பார்த்தாலே நம்மளை ஏதோ அடிச்சுடுவார் போல இருக்கு. ராமாவதாரத்தில் இந்த மகாவிஷ்ணுவானவர் இந்த சமுத்திரத்துக்கு மேல உன்னை வத்தும்படி பண்ணி விடுறேன் என்ன அப்படின்னு அம்ப எடுத்தார். வேற வழி இல்லாம நான் கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. ஆகையால் விவகாரம் ஏதோ பெட்டர், நம்ம ஏதோ முன்னாலேயே கேட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு அவரே ஒரு அவதாரம் மாதிரி மனுஷன் வந்து கருத்மானுக்கு நமஸ்காரம் பண்ணி என்ன ஏதுன்னு கருத்மான் சொன்ன, பாருங்க இப்ப எல்லாம் உங்களோட பேசுறதுக்கு நம்ம டைம் இல்லை, நானே வைகுண்ட லோகத்தான் வந்திருக்கேன், சீக்கிரமா போகணும். இது ஏதோ ஒரு பட்சியா, அந்த பட்சியுடைய முட்டையெல்லாம் நீங்க சாப்பிட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் வைகுண்ட லோகம் வரைக்கும் வந்திருக்கு, அப்புறம் நீங்க அவரை அவ்வளவுதானே சொல்ல முடியுமா அப்படின்னு. இவர் பார்த்தது என்னடா அது வம்பு, இது என்ன ஏதுன்னு அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு 8 முட்டை அங்கேயே இருக்கு. என்ன பண்ணினா அதை கொண்டு வந்து அந்த பட்சிக்கு கொடுத்து விட்டு இனிமேல கிட்ட வராது, வேற எங்கேயாவது எட்டி கட்டிக்கப்போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டாராம். கருத்மான் மட்டும் போயிட்டாராம். உத்சேக உததேர் யத்வத் குஷாக்ரேண ஏக பிந்துனா, உத்சேக உததேஹே, அந்த சமுத்திரத்தை நான் ஏக பிந்துனா ஒவ்வொரு டிராப்பா எடுத்து நான் வத்த வச்சு விடுவேன்னு ஒன்னு நினைச்சது பார்த்தேடா. மனசோ நிகிரகா எத்தா, இந்த மனசை நிகிரகம் பண்றது இவ்வளவு கஷ்டம். ஆனா அந்த பட்சிக்கு கருத்மான் நாரதர் சகாயம் பண்ணிதா போல உங்களுக்கு குரு அனுகிரகமும் சிவ அனுகிரகமும் இருக்கு, விடாம பண்ணணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதம், இது நல்ல வழின்னு சாஸ்திரம் சொல்லிட்டுன்னா என்னால முடியல, இது இந்த ஜென்மால நம்மளால முடியாது, அடுத்த ஜென்மாக்க பார்த்துப்போம். சந்தியாவந்தனா ஆபீஸ் டைமுக்கு இதெல்லாம் சரியா வராது, பழைய நாள்ல இருந்தா சார் உத்தியோகத்துக்கு போகல, அவன் 3 வேளையும் பண்ணிட்டு இருந்தா, இப்படி இந்த சாக்கெல்லாம் சொல்றது கிடையாது. நீங்க விடாம பண்ணணும்னு ஆரம்பிச்சு விளையாடால் என்னைக்கு நீங்க சங்கல்பத்தோட கொஞ்ச நாள் பண்ணிட்டே ஈஸ்வர அனுகிரகம் நிச்சயமாக. அதனால இது ஒரு வழிதான் உங்க மனசை அடக்கிறது. இத பஞ்சதந்திரத்துல சொன்ன கதை இது. இத கௌடபாதாச்சாரியார் அவர் எடுத்துட்டு இருக்கார். இது பேசிஸ், கௌடபாதாச்சாரியருக்கு பேசிஸ் என்ன இந்த கதை. பஞ்சதந்திரத்துல விஷ்ணு சர்மா சொல்லியிருக்கார். 3 குழந்தைகள், ராஜா இருக்கார். ராஜா ரொம்ப செல்லமா வளர்த்துட்டா 3 குழந்தைகளையும். அவள நல்ல யுவா எல்லாம் ஆயிட்டா. ராஜ்யத்தை கொடுக்கணும். ராஜ்யமானது ராஜா ட்ரஸ்ட் மாதிரி வச்சுக்கிறவர். தான் அனுபவிக்கிறதுக்காக இந்த நாட்டு ராஜாக்கள் இல்லை, ஞாபகம். இன்னைக்கெல்லாம் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் எனதுங்கிறான், நான் சாப்பிட்டா போறோங்கிறான். பழைய நாள்ல ராஜா அப்படி இல்லை. ஜனங்களுக்கு நான் என்ன கொடுப்பேங்கிற எண்ணத்தோட இருந்தான். காளிதாசன் சொல்லும் பொழுது என்ன சொல்றார்,
சஹஸ்ர குணமுசிருஷ்டம் ஆதத்தேகி ரசம் ரவி. நான் ஒரு டாக்ஸ் வாங்கினேன்னா அது 100 மடங்கு அவளுக்கு திருப்பி கொடுக்கணும். ஒரு பிரிட்ஜ் கட்டணும், ஒரு ரோடு போடணும், ஒரு நல்லது பண்ணணும், அவள்கிட்ட வந்து எவ்வளவு வாங்கினேனோ அதை விட 100 மடங்கு அவளுக்கு சகாயம் பண்ணணும். நல்லது பண்றதுக்காகத்தானே நான் இருக்கேன் அப்படின்னு தன் வாழ்க்கையை எளிமையா வச்சுட்டு இருந்தவா ராஜாக்கள். அதனால்தான் ராஜாக்கள் இடத்துல தெய்வம் மாதிரி ஒரு பக்தி இருந்த நாடு இது. அப்படி அந்த ராஜா பார்த்தாராம், அடாடா நம்ம குழந்தைகளை இப்படி வளர்த்துட்டோம், அவளுக்கு சாஸ்திரமும் தெரியல, இப்ப எல்லாரையும் யார வந்தாலும் கிண்டல் பண்றான், ஹிம்சப்படுத்துறான், இவளுக்கு படிப்பே இல்ல, லோக விவகாரமே தெரியாதவளுக்கு நான் ராஜ்யத்தை எப்படி கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு மந்திரியை கூப்பிட்டு சொல்ற, ஏதோ இதுமா நம்ம குழந்தைகளுக்கு பாடம் சொல்றது தகுந்த வாத்தியார் எங்கேயாவது இந்த ராஜ்யத்துல இருந்தா கேட்டு பாருங்கன்னு. இவர் பார்த்தார், தேடி தேடி பார்த்தார், உங்க குழந்தைகளை பாடம் சொல்றது உலகத்துல யாரும் கிடையாதுட்டார். அவர் என்னடான்னு, யார் வந்தாலும் அடிக்கிறான் வைக்கிறான், அப்படி செல்லமா வளர்த்துட்டான் குழந்தைகளை. ராஜா வீட்டு குழந்தைகள் என்ன பண்றது? அப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் ஒரு ரிட்டையர் ஆன ஸ்கூல் டீச்சர், அவருக்கு ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை, ஆனா குடும்பம் பெரிய குடும்பம், கவலைப்பட்டு இருக்க. அவர்கிட்ட போய் சொன்னார், இதை பாருங்க, 3 பேருக்கு நீங்க டியூஷன் சொல்லணும், அவளை அடிக்கப்படாது, அவ ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்ப, நீங்க கோச்சுக்க கூடாது, எப்படியாவது அவளுக்கு புத்திமதி சொல்லி தரணும். இது போல ஒரு உத்தியோகம் எடுத்துக்கிறேன். ஆத்துல சும்மா இருக்கிறது சரி போனார். அங்க போனதுல அந்த குழந்தைகளோட சேர்ந்து கொஞ்ச நேரம் இருந்தாராம். இப்ப அந்த குழந்தைகளை சொல்றார், இத பாருங்க, உமக்கோ யாரும் உங்களோட சேர மாட்டேங்கிறா. ஏன் தெரியுமா? நான் ராஜா வீட்டு குழந்தைகள் ஏதாவது கொஞ்சம் தப்பு நடந்து போயிடுச்சுன்னா ராஜா தர எடுத்துரும்பா. இந்த குழந்தைகளோட யாரும் சேர்றதில்ல, இவாளுக்கு பொழுது போகல, எனக்கும் பொழுது போகல, ஏன்னா உத்தியோகம் இல்லை, எப்ப ஆத்துல இருந்தாலும் தரித்திரம் தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றேன், நான் வந்து உங்களுக்கு கதை சொல்றேன், நீங்க கதை கேட்டுட்டே இருக்கோம், சரியா அப்படின்னு. நீங்க இத பாட இடம் சொல்லி எங்களை சாஸ்திரப்படுத்து, இதுனா வியாப்தி லட்சணங்கள்லாம் சொல்லி சம்பந்தாவச்சம் இப்படியே பிராணம் வாங்காம இருந்தேன்டா பரவாயில்லைன்ட்ட. இவர் அழகா கதை சொல்ல ஆரம்பிச்சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை. இந்த கதை சொன்ன பிறகு என்ன பண்ணுவார், இந்த கதையினால உனக்கு என்ன நீதி தெரிஞ்சது அப்படின்னார். ஒவ்வொருத்தரும் இவர் அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. இவருக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கதை சொல்வார். சொன்ன பிறகு என்ன, ஆகாரம் நல்ல ஆகாரம் கிடைக்கும், சௌக்கியமா சாப்பிடுவார், ஒரு 2 பேக்கெட் எடுத்துட்டு ஆத்துக்கு போவார். சத்தியா இன்னைக்கு நடக்கிறதால இவ்வளவுதான் இவருடைய என்னடா ஆச்சுன்னா, ஒரு 6 மாசம் அவர் பாட்டுக்கு கதை சொல்லிட்டே இருந்தார். 5 அத்தியாயம், மித்திரலாபம், மித்திரபேதம், சந்தி, காகோலோபியம், விக்கிரகம் அப்படின்னு 5. இந்த 5 சாப்டர்ல அவர் என்ன பண்ணிவிட்டார், எத்தனையோ கதை, எல்லா கதையும் பட்சி, நரி, நாய் இப்படிதான். ஒரு மனுஷனை பத்தி கதையே கிடையாது. என்ன, அவளுக்கு சுவையா இருக்கணும், இது லோகத்துல யாரையும் ஹிம்சை பண்ணப்படாது. ஏன்னா இப்படின்னு ஆரம்பிச்சுட்டான்னா யாரு என்ன அப்படின்னு அட்ரஸ் கேட்க ஆரம்பிச்சேன்னா அதெல்லாம் தெரியாது. இப்படியே கதை சொல்லிட்டு வந்த 6 மாசம் ஆச்சு. இவாளுக்கே நல்ல லௌகிக ஞானமும் வந்தாச்சு, நல்ல புத்தியும் வந்தாச்சு. தர்மசாஸ்திரத்தை சொல்லாமலேயே நல்ல வழிகள்லாம் சொல்லி கொடுத்துட்டார் அவர். ஸ்கூல் வாத்தியாரா இருந்தா நம்ம என்ன ஸ்கூல் வாத்தியார்னா கம்மியா நினைச்சுட்டு இருக்கோம். அந்த வாத்தியாருக்கு எப்படி சொல்ல தெரியணும், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பழைய நாள் தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன். என்ன ஆச்சு, கடைசியில இந்த நீதி கதைகள்லாம் இந்த ராஜா பார்த்தாராம், நிஜமாவே ஒரு குழந்தைகளை நல்ல வழியை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி அப்புறம் இந்த சாஸ்திரத்தை வாசிக்கணும் நடுவில் 4 தரம் சொல்லியிருக்காளோ இல்லையா, நாங்களே வாசிக்கிறோம் ஆரம்பிச்சது அந்த குழந்தைகள். அதுக்கப்புறம் சாஸ்திரங்களை வச்சுட்டால் இவருக்கு நிறைய சம்பாவனை கொடுத்தார், சௌக்கியம் வச்சு. அவர் எழுதின கதைகள் தான் விஷ்ணு சர்மா எழுதின கதைகள் பஞ்சதந்திரம். அதுல இந்த ஒரு கதை, இதை இங்க மாண்டூக்கிய பிரசன்ல கௌடபாதர் எடுத்துட்டார். முத்தே கவுதே குஜாக்கிரேட ஏக பிந்துனா ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி அழகா உங்க மனசை நீங்க நிறுத்தணுமேயானால், தார்மீக மலத்தை உங்க மனசுல இருந்து அகற்றணுமேயானால் ஒரே ஒரு வழி பகவத் பக்தியோட விடாமுயற்சியோட இருக்கணும். அப்படி பண்ணினேன்னா அது போகும். அதனால பரமேஸ்வரா, விமலமா இருக்கக்கூடியதான உன் கொட்டில என் மனசுக்கு இடம் கொடுப்பா அப்படிங்கிறார். விமல பவத் பத கோஷ்டமா வசந்தீம், விமலம் சுத்தமாக ஒரு மலமும் இல்லாததான தங்களுடைய பத கோஷ்டமா வசந்தீம், பதய பசுபதே சுபுண்ணிய பாக்கம் பாக்கம். ஏ பசுபதே, அவரை பசுபதினார். என்ன பசு இடையன் வந்தா தானே அந்த பசுவாட்டை அவிழ்க்க முடியும்.
பசுமாடு தன்னை கட்டி போட்டாச்சுன்னா அந்த கட்டை தானே அவித்துக்க முடியாது. அவ வந்தா தான் எடுக்க முடியும். ஆயல் பசுபதே சுபுண்ணிய பாகம் மம பரிபாலய பக்தி தேனுமேகம். சுபுண்ணிய பாகம், நல்ல புண்ணியத்தை பண்ணி பண்ணி பரிபக்குவமான நிலை இருக்கு. பல பிறவிகள்ல நல்ல வழியிலே இருந்திருக்கேன், உண்மையே சொல்லியிருக்கேன், மகான்களுடைய சங்கம் ஏற்பட்டிருக்க, அதனால்தான் மனசு சுத்தமா இருக்க. ஆகையால் புண்ணிய பாக்கமா இருக்கக்கூடியது அந்த மனசு நான் இது இருக்க தொட்டுத்தா உங்களுடைய பக்தி வந்திருக்கு. சிவபக்தி எல்லோருக்கும் வராது. சிவாங்கிற ஒரு 2 எழுத்து வாயால சொல்ல முடியாது. பகவான் நாமாவை சொல்லணும்னா அது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆயால் சதய பசுபதே புண்ணிய பாக்கம் மம பரிபாலய பக்தி தேனுமேகாம். ஆயால் இந்த மனசு எனக்கூடியதான பக்தி தேனும், தேனுன்னு சொன்னா கறவ மாடு, அப்படிப்பட்டதா அந்த பசுமாட்டை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு தன் மனச, இதுல பக்தி இருக்கு, இது பசுமாடு மாதிரி இருக்கு, இதை நீங்கத்தான் பசுபதியா இருக்கக்கூடியதா நீங்கத்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு விசேஷமாக ஒரு பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்துல. அமித முதமிருதம் மோர்துவந்தி விமல பவத் பதகொட்டமாவதுந்தி சதயா, பரிபூர்ண தயையோடு கூடியிருக்க, என்னிடத்துல ஒன்னும் எதிர்பாராமல் எனக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துடனே இருக்கலே. சதய பசுபதே சுபுண்ணிய பாகம் மம பரிபாலய பக்தி தேனுமேகம். அதற்கு பிறகு பரமேஸ்வரா ஜடதா பசுதா கலங்கிதா குட்டில ஜரத்வம் ஜனஸ்தி மம தே மயி தேவ அஸ்தி யதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய அஸ்மி கிம் பாத்திரம். ராஜமௌளேன்னு சம்போதனம் இந்த ஸ்லோகத்துல. ராஜமௌளே, சந்திரனுக்கு ராஜான்னு பேர், அவருக்கு சோமராஜான்னு பேர். எல்லாத்தையும் ரொம்ப அழகா இருப்பவர், ரொம்ப அழகா பிரகாசிக்கிறவர். சந்திரனுடைய ஒளி பாருங்க, சூரியனுடைய ஒளி உங்களால பார்க்க முடியாது. மின்னலை பார்த்தேடா, அதுதான் ஒளியா இருக்கு. என்ன சார் பிரயோஜனம்? ரொம்ப பெரியவர், சமுத்திரம் மாதிரி இருக்கிறவர் ஒருத்தர், அவரை ஸ்தோத்திரமா வைகிறாருன்னு தெரியல. சமுத்திரம் ரொம்ப நல்லதான், எத்தனையோ ஜலத்தரங்களுக்கு இடம் கொடுக்கறது. ஆனா ஒரு டிராப் வாட்டர் சாப்பிட முடியுமா நீங்க? ஸ்நானம் பண்ணலாம், ஆத்துக்கு வந்து மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும். என்னடா நேர் உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கிறது, அவ்வளவு ஜலம் இருக்கு. விவகாரம் என்னடா நேர் இல்ல. ஆனா அந்த சமுத்திரத்துக்கு உள்ள இருக்கக்கூடியதான ஜலச்சரங்கள் எத்தனை பேருக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்க. இருந்த போதிலும் சில ஆஸ்பெக்ட்ல தானே இருக்கு, சிலது இல்ல. சூரியன் ரொம்ப பிரகாசம், ஒரு சூரியன் தான் உலகத்துல இருட்டு இல்லாம பண்ணுவார், சந்தோஷம். ஆனா அவரை நேரா பார்க்க முடியல, ரொம்ப நேரம் சூரியனுடைய வெயில்ல இருக்க முடியல. சந்திரன் அப்படி இல்ல, நில ஆனந்தமா இருக்கு, ஒளியும் இருக்க, சந்தோஷமாகவும் இருக்க. அப்படி இருக்கக்கூடியதான அந்த சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்காரா ராஜமௌளே. ஹே பரமேஸ்வர, சந்திரனை தலையில வச்சுட்டு பிரகாசிச்சுட்டு இருக்கல. பவதாபரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம். சந்திரன் உங்களுக்கு ஒரு ஆபரணமா இருக்க, ஒரு அழகை கொடுக்கிறவரா உங்களுக்கு இருக்க. ஆனா நானும் அப்படி இருக்க முடியாதா? பார்த்து இருக்க முடியலன்னு. ஏன்னா சில பேர் எப்படின்னா, ஸ்கூல் டீச்சர் இருக்காரு, இன்னைக்கு என்ன எல்லாம் ஸ்கூல் டீச்சர் பத்தி பேசுறீங்களே. ஸ்கூல் டீச்சர் எப்படின்னா ஸ்பெஷல் அட்டென்ஷன் யாருக்குன்னா, ரொம்ப குறைச்சலா இருக்க மார்க் வாங்காம இருக்கானே அவன் இடத்துல தான். நன்னா படிக்கிறவன் படிடா அப்படிம்பார். அவர் யாரு நன்னா படிக்கலையோ, யாரு சாதாரண போர் ஸ்டூடெண்டா இருக்க, அவனுக்கு பக்கத்துல இருந்து ஸ்பெஷலா பார்த்து அவனுக்கு தனியா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அவனையும் முன்னுக்கு கொண்டு வரணும். இதை அவனும் பாஸ் பண்ணும். என்ன கிளாஸ்ல 4 பேர் ஃபெயில் ஆயிட்டேன்னா கடைசியில் டீச்சருக்கு தான் கெட்ட பேர். விவகாரம் என்னடா பர்சன்டேஜ் வரலையேன்னு. 40 பேர் தான் 40 பேரும் பாஸ் பண்ணும். அப்படித்தானே ஒரு சந்தோஷம். எல்லோரையும் வழிகாட்டணுங்கிற அபிப்பிராயம். அதே போல இந்த பரமேஸ்வரன் எப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்க தப்பு பண்ணினவாள் தான் தலையில வச்சுட்டு போல இருக்கு. எங்க மாதிரி இருக்க கவனிக்கவே மாட்டேங்கிறது போல இருக்க. ஏன் சுவாமி? ஜடதா பசுதா கலங்கிதா குட்டில ஜரத்வஞ்சனாஸ்தி மயி தேவா. ஹே பரமேஸ்வரா, நீங்க சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்க, அந்த சந்திரன் இடத்துல நிறைய தோஷங்கள் இருக்கு. ஜடதா, ஜடமா இருக்க. ஏன்னா பாக்குறதுக்கு எப்படி சந்திரன் வியக்தி இருந்தாலும் பாக்குறதுக்கு ஜடமா தானே இருக்காரு. பசுதா, பசு மாதிரி அப்பான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். 27 ஆத்துக்காரிய கல்யாணம் பண்ணி ஒரு ஆத்துக்காரியோட இருந்து மீதி பேர் எல்லாரையும் அழ வச்சார்.
குட்டில களங்கிதா, அவர் இடத்துல களங்கம் இருக்கு, தகாத தப்புகள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்றது புராணங்கள். குட்டில சரத்வஞ்சனாஸ்திமயி தேவ, குட்டில சரத்வம் இங்க அங்க நேரா போக மாட்டேங்கிற, ரவுண்டா சுத்தப்படாதோ, வளைஞ்சுன்னு சுத்திட்டு இருக்கார். குட்டில சரத்வஞ்சனாஸ்திமயி தேவ, இப்படிப்பட்டதான குணங்கள் களங்கம் இருக்கக்கூடியதான சந்திரனை, ஜடமாகவும் பசுமாகவும் இருக்கக்கூடியதான பசுத்தன்மையோடு கூடி இருக்கக்கூடியதான சந்திரனை, குட்டில சரத்வம் நேராசோ இங்கே அங்கே வளைஞ்சுட்டு இருக்கக்கூடியதான சந்திரனை தாங்கள் தலையில வச்சுட்டு இருக்கல, ஏ பரமேஸ்வரா, அது போல குணங்கள் இருந்தா நீங்க வச்சுட்டு இருப்பீங்களோ என்னமோ, எனக்கு அப்படி இல்லையே, நான் என்ன பண்றதுங்கிற. குட்டில ஜரத்வஞ்சன அஸ்திமயி தேவா அஸ்தி எதி ராஜமௌளே, இருக்குமையானால், எத்யஸ்தி ஒருவேளை இருக்குமையானால், பவரதா பரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம், தங்களுடைய ஆபரணத்துக்கு நான் பாத்திரமா ஆக மாட்டேன்னா என்ன, என்னையும் நீங்க தலையில் வச்சுட்டு இருக்க மாட்டேலா என்ன அப்படின்னு என்ன இந்த ஸ்லோகத்தில் நேரா படிச்சா இந்த அர்த்தம் வரும். அப்படின்னு என்ன, தப்பு பண்ணினவாழ்தான் காப்பாத்துவள், என்னிடத்துல தப்பு இல்ல, ஆகையால் நீங்க என்ன காப்பாற்ற மாட்டேங்கிறீர்கள் அப்படின்னு பகவான் இடத்துல நிஷ்டூரம் பேசுறா போல இருக்கு. ஆனா அது இல்ல அர்த்தம். என்ன சொல்றார், என்னிடத்துலயும் இந்த தோஷங்கள் இருக்கப்பாங்கிற, ஜடதா பசுதா களங்கிதா குடில சரத்வஞ்சா நாஸ்தி இல்ல, எத்யஸ்தி இல்ல, எனக்கும் இருக்கு. என்ன இருக்குங்கிற, ஜடதா ஒரு தரம் இல்ல, சாஸ்திரம் 10 தரம் சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டேங்கிறது. ஏன், என் மனசு இங்கேயும் அங்கேயும் ஓடுறது சார். எங்கே போகணுமோ அந்த குரு சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே இருக்கணும் தோன்றத இல்லையே, அவ நன்னா இருக்காளே, இவ நன்னா இருக்காளே, அவ அப்படி இருக்காளே, இப்படின்னா தோன்றது மனசுன்னு. அத அப்படி தோணாம இருந்ததுன்னா நீங்க சன்னியாசின்னு அர்த்தம் அல்லது யோகின்னு அர்த்தம். சாதாரண மனுஷியாள் தானே, நமக்கு என்ன தோன்றது, அவ நன்னா இருக்காளே, இவ நன்னா இருக்காளே, அவ முன்னுக்கு வராளே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒன்னும் மண்டையில ஏற மாட்டேங்கிறதே, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில ஒரு அடி முன்னால வைக்கல, ஒரு அடி முன்னால வச்சா 4 அடி பின்னால செருக்கிறது, இப்படிதான் ஒவ்வொருத்தனும் நினைக்கான். இவன் முன்னுக்கு வந்தான் அவனை கேட்டா அவனும் அதே கம்ப்ளைண்ட் தான் சொல்றான். அது எப்படி தெரியல. ஏன் ஸ்கூல்ல என்னை விட 4 மார்க் குறைச்சல் சார், என்ன பண்ணிட்டு முன்னால பரீட்சைன்னா சீனியர் ஆயிட்டான், எனக்கு உத்தியோகம் கிடைக்கல, அதுக்கப்புறம் என்னாச்சு நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறான். இப்ப என்னாச்சு, அவன் அதிர்ஷ்டம் அவன் கிடைச்சதுன்னு கேட்க ஒண்ணு தேய்ச்சிக்கப்படாதோ, எல்லா விவகாரம் தான், எல்லா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், நமக்குத்தான் தலையெழுத்து சரியா இல்லை இப்படின்னு அழுதுண்டே இருக்கேன் சார். ஒரு நாள் அழுதா பரவாயில்ல, ஜென்மா முழுக்க பார்த்தப்பெல்லாம் அழுதுண்டே இருந்தா என்ன பண்றது. இதான் ஜாட்யம். மனுஷனுக்கு எதை சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. என்ன, பரஞ்சுகா நிவ்யதரணஸ்வயம்போ தஸ்மாத் பரங் பஸ்யதி நத்தராத்மன், வெளி விஷயங்களே கவனிச்சுட்டு இருக்கான். அது நன்னா இருக்கு, இது நன்னா இருக்கு, அங்கே போகணும் இங்கே போகணும், எல்லாரோட நான் வசதியா இருக்கணும், யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணிக்க கூடாது. உமக்கும் பரமேஸ்வரனுக்கும் டைரக்ஷனா ரிலேஷன், நடுவுல யாரு, குருட்ட சொல்லுங்க, குருவோட சேர்ந்திருப்பா, அவ்வளவுதான். அது தவிர இன்னொருத்தரோட நம்ம சேர்த்து வச்சோம்னா மனசுக்கு கவலைத்தான் வந்து சேரும். ஜடதா இதான் முதல்ல ஏற்படக்கூடியதான ஒரு ஜாட்யம். மனுஷாலயத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஜாட்யம் என்ன, இன்னத்தரோட நம்மளை ஒப்பிட்டுக்கிறது. பரமாத்மா இருக்கார், குரு இருக்கார், நான் இருக்கேன், அவ்வளவுதான் சொல்லணும். உலகத்தை பார்த்தேனால் உலகம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பா. வேறல்ல, உங்க கையில 5 விரல் ஒரு மாதிரி இருக்கா, சின்ன விரல் இருக்கு, அது மடிக்கிறது நன்னா இருக்கு, வேலை செய்யறது உபயோகப்படுறது. ஆனா கஷ்டமான வேலையெல்லாம் அது செய்யாது. கஷ்டமான வேலை செய்யறதுக்கு அங்குஷ்டம் கட்ட விரல், அது 3ஆம் மடிக்கிறது, 2ஆம் மடிக்கிறது. நான் என்ன பண்றது, சின்ன விரல இருக்கு, அது எப்படின்னு கல்யாண தினத்தன்னைக்கு ஆத்துக்காரர் அந்த விரல புடிச்சுட்டு போன அந்த ஒண்ணுக்குதான் உபயோகப்பட்டது. வேற எதுக்காவது உபயோகப்பட்டதை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த கட்ட விரல் என்ன, எதை புடிச்சுக்கணும்னா கட்ட விரலோட சேர்த்து தானே புடிச்சுக்கிறேன். ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா மடியல, ஒண்ணு வீக்கா இருக்கு ஆனா கடைசியில இருக்கு, எல்லா காரியம் டக்கு டக்குன்னு வேலை செய்கிறது. பாருப்பா, இப்படி அனாவசியமான விவகாரங்கள் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பக்கத்துல ஒரு விரல் இருக்கு சார், அதுக்கு பேரே இல்லையா, அனாமிகான்னு பேர், ஆனா மோதிரம் அதுக்கு தான் போடுறது. சார் மீதி கட்ட விரல் எவ்வளவு உபயோகப்படுறது, அதுக்கு ஒரு மோதிரம் போடக்கூடாது. நீங்க போட்டா இல்லைன்னு வைக்கிறான், சிரிக்கிறான், இது பைத்தியம் நினைக்கிறான். இந்த நடுவர்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மோதிர விரலுக்கு அது அனாமிகார்,
அதுக்கு மட்டும் மோதிரம் போடுறாரு. ஆனா அதுவும் அப்படிதான் போட்டுருக்கான். நடுவரில் போட்டாலே தப்புங்கிறான். என்ன பண்றது இப்படிங்கிறான். இப்படி விவகாரம் என்ன, 5 விரலே நம்ம கையில இருக்கிறது நேளமா இல்லைன்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாளா? அவளை கண்டு நீங்க கம்பேர் பண்ண நான் இப்படி இல்லையே அவ அப்படி இல்லையே. பரமேஸ்வரனுக்கு அவனை கண்டா தான் இஷ்டம். நீர் பாத்தீரா சொல்லப்பட நம்ம வழி நாம இருக்கோம், குரு இருக்கார், சிவன் இருக்கார். இன்னொருத்தரோட நம்ம சேர்த்துக்கிறதுங்கிற விவகாரமே இருக்கப்படாது. இதுதான் ஜாட்யம். மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான வீக்னஸ். பசுதா அதுக்கு மேல நான் காரியம் உண்டு நான் உண்டுன்னு இருக்காம வேற எதையுமே பண்ணாம பாட்டுக்கு வந்து டல்லா உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க. ஏதோ நமக்கு சமயம் இருக்கு. இந்த சமயத்துல நாம கிடைக்காத மானிட பிறவி கிடைச்சிருக்க, இதை உபயோகப்படுத்த சாஸ்திரங்கள் வாசிக்கிறோம், நல்லது வாசிக்கிறோம், கேட்டுட்டே இருக்கோம்னு இருக்காதே, கிடையாது. பசுமாடு என்ன பண்றது, அந்த வேலைக்கு ஆகாரம் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், அதோட திருப்தி அதுக்கு. போய் மூலையில உட்கார்ந்துன்னு ஆனந்தமா படுத்துட்டு இருக்கு. மறுபடியும் பசிக்கிற வரைக்கும் எழுதுக்கிறது இல்லை. நாம அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணினோம் வாழ்க்கையிலேருந்து யோசனை பண்ணுங்க. தூங்குறோம், எழுந்துக்கிறோம், சமைச்சுண்டு சாப்பிடுறோம். ஏதாவது ஒண்ணு பண்றோம். ஏதாவது ஒண்ணுன்னா இந்த சமையலுக்கு வேண்டிய பொருளுக்கு வேண்டியதான காசுக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம். வேற என்ன பண்ணினு வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணியோம், என்ன சாதிச்சோம்? பகவான் மனுஷனுக்கு மற்ற பிராணிகளுக்கு இல்லாத ஒரு 6வது அறிவு கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம உபயோகப்படுத்தலையே. பண்ணிருந்தோம் என்ன வாழ்க்கையில சாதிச்சோம் யோஜனை படி பாருங்க, தெரியலையே. இதான் பசுதான். ஆஹார நித்ரா பயமைதுனானி சாமான்யமே தற்பது நராணாம். பசிச்சா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்குறது, இல்லைன்னு வெறுமனே இருக்கேன் சார், கண்ணை திறந்து அப்படியே இருக்கான். பயம் வந்துருமோன்னு ஒரு பயம் வேற. இதுக்காக எஃபர்ட். ரிட்டையர் ஆனப்பறம் குழந்தைகள் பார்த்துப்பாளோ மாற்றாளோ, இன்னைக்கே இன்சூரன்ஸ் பண்ணிடும். இன்சூரன்ஸ்காரன் வந்தா பார்த்து போறோம் உங்களை. என்னவோ பண்ணிட்டு இருக்கான் விவகாரம் முழுக்க. பழைய நாள்ல எதை நம்பி இருந்தோம்? ஜனங்கள் இருந்தாலா இல்லையா? சௌக்கியமா இருந்தா. காரணம் நமக்கு அனாவசியமான பயம். அதுக்காக எஃபர்ட் எடுத்துக்கப்படாதுன்னு நான் சொல்லல. பயப்பட வேண்டாம். உங்களால முடிஞ்சது ஏதோ பண்ணதோ பரமேஸ்வரத்துல விட்டுருங்க. அது பண்ண மாட்டேங்கிறானே. பசுதா ஜடதா பசுதா கலங்கிதாச்ச. எப்ப பாருங்க ஏதோ ஒரு தோஷம் இருந்துட்டே இருக்கு. முதல் தோஷம் மனுஷனுக்கு ஆசை. இது வேணும் அது வேணும், அது பண்ணணும் இது பண்ணணும், ஊர்ல இருக்கிறவாழ என்ன போற்றணும், இந்த ஆசை இருக்கிறதோட பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சௌக்கியமா நம்ம காரியம் பண்ணிட்டே இருப்போம். அந்த எண்ணம் வரணும். கலங்கிதாச்ச குட்டிலச்சரத்வம் நாஸ்தி மகி தேவா. குட்டிலச்சரத்வம் மனசுல ஒண்ணு, வாக்குல ஒண்ணு, செயல்ல ஒண்ணு. மனசுல ஒண்ணு நினைக்கிறது, அதோட பேசும்பொழுது வேற விதமா பேசுறது. இப்படி பேசினாங்களே இப்படிதான் நடந்து போறோம்னு பார்த்தீங்கன்னா வேற விதமா செய்யறது. இப்படி லோகத்துல இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கு பத்தில ரொம்ப லாக்கி. மனுஷாளுக்கு இவைகள்லாம் இதுதான் தோஷங்கள்னு பேர். அதனால ஜடதா பசுதா கலங்கிதா குட்டிலச்சரத்வஞ்ச முதல்ல நாஸ்தின்னு சொல்றார். அஸ்தி இதெல்லாம் எனக்கும் இருக்கு. எது ராஜமௌளே பவதாபரணஸ்ய ராஸ்மி கிம் பாத்திரம். என்னிடத்தும் இவைகளும் இருக்கே, நான் ஏன் உங்களுக்கு பாத்திரம் ஆகல? இந்த இடத்துல கிம் பாத்திரம்னு நாஸ்தி கிம் பாத்திரம்னா ஒரு ஆட்சேபம்னு முதல்ல சொன்னேன். இப்ப எப்படி நானும் ஆவேனே, என்னையும் நீங்க வச்சுக்கலாமே. சந்திரனை தான் தலையில வச்சுக்கணுமா? அவருக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அத்தனை தோஷங்களும் என்ன இடத்துல இருக்காப்பா. பரமேஸ்வரா என்னையும் காப்பாத்துங்கோ அப்படிங்கிறார். ஜடதா பசுதா கலங்கிதா குட்டிலச்சரத்வஞ்ச நாஸ்தி மயி தேவ. அஸ்தி யதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்தி கிம் பாத்திரம். அரஹசி ரஹசி ஸ்வதந்திர புத்யா வரிவசிதும் சுலப பிரசன்ன மூர்த்தி. அகணித பலதாயக பிரபுர்மே ஜெகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி. அடுத்தது அகணித பலதாயக பிரபுர்மே. இந்த பரமேஸ்வரன் இருக்காரு, எவ்வளவு பலத்தை கொடுப்பார், என்ன கொடுப்பார், கணக்கு இல்லாம கொடுப்பார். இவ்வளவு அவ்வளவுன்னு இல்ல. நீங்க பரமேஸ்வரன் நாமாவை சொன்ன மாத்திரத்துல யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் ரணாம் சகத் பிரசங்காதகமா சுகந்தி தது பவித்ர கீர்த்திம் கமலங்க சாசனம் பவானோத்வேஷ்டி சிவம் சிவேதரா. அந்த பரமேஸ்வருடைய ஆத்துக்காரி தாட்சாயணி சொல்றான். யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் நாம்
மனுஷியாளுக்கு எல்லோருக்கும் எந்த வேதங்களை படிக்கிறாளோ அந்த வேதத்துல எங்க ஆத்தக்காரருடைய பேரை சொல்லியிருக்கு. எப்படி அந்த மந்திரத்தோட இருக்கு, நம சிவாய சங்கராய அப்படின்னு ஸ்ரீருத்ரத்துல இந்த மந்திரத்தை அப்படியே நேரா சொல்லியிருக்க. அந்த ரெண்டே ரெண்டு எழுத்து அவ்வளவு சுலபமா சிவா சிவா அவ்வளவுதான் சுலபமாக பேசலாம். அப்படி இருக்கக்கூடியதான் இந்த நாமாவை சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு அப்பா இடத்துல வருத்தப்பட்டுட்டா இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா அந்த நாமாவை சொன்னா அப்படி கருணாமூர்த்தியா எல்லாத்தையும் கொண்டு வரான். அவர்கிட்ட காசே இல்லையேன்னு ஒருத்தர் பரமேஸ்வரத்தை இதை காசு இருந்தா தானே அவர் என்ன தோழியை கட்டிண்டு கஜதர்மாம்பரதரா யானை தோலையை கட்டிண்டு ஒண்ணும் இல்லாம அப்படி சுத்திட்டு இருக்காரு சார். உடம்புல ஒரு ஆபரணம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவர் என்ன எனக்கு கொடுக்க போறார், ஒண்ணுமே அவர்கிட்ட இல்லையேன்னு கவலையப்படாதீங்க. அதான் வித்தியாசம். கையில காசு வச்சுட்டு இருந்தானா திருடன் வந்து எடுத்துட்டு போயிடுவானோ பயம். எங்க பார்த்தாலும் பாருங்க, வீட்டுக்குள்ள போதுதான் எடுத்துட்டு போயிட்டான், ஸ்கூட்டர் பெட்டியில வச்சிருந்தான், போயிட்டு வரதுக்குள்ள காபி சாப்பிட்றதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டான். அவன் எல்லாத்தையும் மூட்டையா எடுத்துட்டு போக முடியுமா? என்னமோ வச்சேன் சார், அவன் பார்த்துட்டே இருக்கான். உங்க கையில கேஸ் இருந்ததுன்னா ஜனங்களுடைய எல்லாரு கண்ணும் உங்க மேலேயே எழுந்திருக்கு. ஏமாந்தல்னா எடுத்துன்னு போறான் பார்த்துட்டு இருக்கான் லோகத்துல. எங்க பரமேஸ்வரனுக்கு தெரியும், என்னடா ஜனர் கையில காசே வச்சுக்கல, என்னடா பண்றாருனார். அவர்கிட்ட ஒரு சேஃப் டிபாசிட் வாழ்த்து வச்சுட்டு இருக்க ஒருத்தர் இருக்கார், யார குபேரன். அவர் என்ன நவநிதிகளை வச்சுட்டு இருக்கார், சங்க நிதி, பத்ம நிதி, இவையெல்லாம். இந்த நிதிகள்லாம் என்ன பண்றதுன்னு பெரிய பெரிய இது பானை மாதிரி, அதுல இருந்து ரத்னங்களை எடுத்தலையானால் அது கை எடுத்ததுமே மறுபடியும் ஃபுல் ஆயிடும், எப்பொழுதும் ஃபுல்லா இருக்கும். ஒரு நிதியாவது நம்ம கிட்ட கொடுக்கப்படாதா? தங்கத்தை அது அப்படியே கையில பிடித்து எடுத்தேன்னா கையில எடுத்து மறுபடியும் ரூபி போயிடுது, அப்படியே வச்சுட்டு இருக்காரு அவர். பரமேஸ்வரன் என்ன சொல்றாரா, பக்தனா இருந்தா என்ன பண்றார், குபேரனுக்கு அப்படியே கண்ணை தங்க காட்டுறார். குபேரன் அஷ்டைஸ்வரியங்களை கொடுக்குறார். அதனால்தான் எல்லாம் அப்புறம் கற்பூர ஆரத்தி பண்றப்ப ராஜாதிராஜய பிரசக்கிய சாகினே நமோ எம் வை சவடாய துர்மஹே தமே காமம் காம காமாய மக்கியம் காமேஸ்வரோ வை வைஸ்ரவணோ ததாது. வைஸ்ரவணம் தான் விஸ்ரவணனுடைய பிள்ளை குபேரன். கடைசியில என்னடா சின்னர் காசு வேணும், இவ்வளவு பண்ணின பூஜையோ எங்க வந்து முடிகிறது, காசுலதான் முடியும். இது வரைக்கும் என்ன பக்தி யுக்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு சார், நான் இல்லைன்னு நான் சொன்னேன். மொத்த பக்தி இல்லைன்னு சொல்றது என் தாற்பயம் இல்ல. கடைசியில என்ன விவகாரம், எல்லாரும் கற்பூர ஆரத்தி காட்டுறப்ப ஏதோ அந்த மகாலட்சுமி போட்டோ வந்து 4 காயினாவது விழுமான்னு பாக்குறான். ஆசை இருக்க, இதுதான் தோஷம். நம்ம பார்க்கணும், தானா உங்களுக்கு வந்ததுன்னா கவலையே படாதீங்க. வந்ததா சரி, அதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லல, வேணும்னு ஆசைப்படாது. எங்க பரமேஸ்வரன் என்ன கவலையே வேண்டாம், அவர் நாம சொன்னா அவர் பக்தி இருக்குமே. ஆனால் குபேரனுக்கு ஒரு சங்கியம் பண்ணுவார், அவர் எக்கச்சக்கமா கொட்டிவிடுவார். ஏகம் ச பில்வம் சலிலம் ச கிஞ்சித் சமர்ப்பிதம் சங்கர பூக்தி பக்தியா. ஒரு பில்வ தளத்தை மேல வச்சு ஒரு உத்திரணி ஜலத்தை அவர் வச்சு அவர் தலையில விட்டு பரமேஸ்வரா ஹரா காப்பாத்துன்னு சொன்னா போறோம் பக்தியோட. என்ன சவம்ச கோட்டியா சிவலோகமேதி, 1 கோடி வம்சங்கள் வருமன், அத்தனை பிறவிகள் எல்லாம் உங்களுக்கு பின்னால அத்தனை பேர், அத்தனை பேருக்கும் அமிதமான ஐஸ்வர்யத்தோட பக்தியும் கொடுப்பாராம். சொல்லப்படாதா? சிவநாமாவை சொல்ல மாட்டேங்கிற, எந்த வகை நாமாவும் சொல்ல மாட்டேங்கிறான். விடுங்க, இவனுக்கு வெளியில சுத்திட்டு இருக்கான், மனசு இங்க எங்கன்னா ஓடிட்டு இருக்க. ஆகையால் இங்க பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர், அகணித பலதாயக, கணக்கில்லாதாக காசை கொடுக்கிறவர். இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளவுதான் கொடுக்கப்படாத அப்படிங்கிற கணக்கில்லாம கொடுப்பார். அகணித பலதாயக பிரபுர்மே, அவர் பிரபு. பிரபுன்னு என்ன, எல்லாத்தையும் அறிந்தவர். இப்படி அப்படி எல்லாமும் அறிந்து எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவர். இன்னாரு கொடுக்கணும், இன்னாரு கொடுக்கணும், உலகத்தை முழுக்க படைக்கிறவர், அதை காப்பாத்துறவர், எல்லாம் பண்ணக்கூடிய, எல்லாம் தெரிந்தவர். பிரபுர்மே ஜகததிகோ கிருதிராஜசேகரோஸ்தி, இந்த உலகத்துல அதுக்கு தகுந்ததான அதுக்கு சமானமா இருக்கிறவா யாரும் இல்ல. நதத்சமோஸ்தி அபியதிக திருஷ்யதே, அதுக்கு சமானமாகவோ அதுக்கு மேல இருக்கிறவார யாருமே இல்லைன்னு அப்படிதான் வேதங்கள் சொல்றது பரமேஸ்வரனே. அப்படி ஜகததிகோ கிருதிராஜசேகரோஸ்தி, ஜகததிகா உலகத்துல இருக்கிற எல்லோரை விட உயர்ந்தவர். உலகத்துல இருக்கிற யாரு? பரமேஸ்வரன்.
பதி பசு பாசம் இவ்வளவுதான் தத்துவம். பசுக்கள் பரமேஸ்வரனை தவிர மீது எல்லாருக்கும் என்ன பேருன்னு பசுன்னு. சுவாதந்திரம் இல்லை, எதையும் உங்களால பண்ண முடியாது. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன், நான் பெரிய உத்தியோகத்துல இருக்கேன், எல்லாமும் சொல்லும் போல வயசாயிடுச்சுன்னா உட்கார்ந்து எழுதுக்கிறதுக்கு எதாவது பிடிச்சிருந்தா இருக்கணும். சுவாதந்திரம் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம்? கிடையாது. உங்க மனசை நிறுத்துன்னு இந்த வழியாகத்தான் மனசு போகணும்னு சொன்னா உங்க மனசு கேட்கறதா? வேற யாரும் ஆத்துக்கரை கேட்கல, குழந்தை கேட்கல. அப்புறம் உங்க மனசு நீங்க சொன்ன வார்த்தையை கேட்கறதா? இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா தப்பிச்சுன்னு போறதுக்கு 1000 வழி கண்டுபிடிக்கிறது இந்த மனசு. உங்களால உங்க மனசையே கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன சுவாதந்திரம் வேண்டி சொல்றேன். நாங்கெல்லாம் இண்டிபெண்டன்ட் சிட்டிசன்ஸ், இண்டிபெண்டன்ட் இந்தியால இருக்கோம். ரைட்டு, யாரு இல்லைன்னா உங்க மனசே நீங்க சொன்ன பேச்சு கேட்கல, அப்படி இருக்கே என்ன பண்றது? ஆனால் இந்த பசுவை சரியான வழிக்கு கொண்டு வரவர் பசுபதியா இருக்கிற பரமேஸ்வரர். அவர் என்ன பண்ணியிருக்கார்? பாசக்காயர்னால கட்டி வச்சிருக்கார். அந்த பரமேஸ்வரனை சரணாகத்தை அடைஞ்சோமையானால் பாசத்தை அவுத்து விடுவார், பசுனுடைய பசுத்துவம் போயிடும், அப்புறம் பத்தி ஒருத்தர் தான் மிஞ்சி இருப்பார். அப்படி ஜெகத அதிகா உலகத்துக்கு அப்பாற்பட்டவர் இதான் மாயாமேதாம் தரந்தித்தே. இந்த பாசம் எனக்கூடியதான மாயையை தாண்டி அந்த பசுஸ்வரூபத்தை பதிஸ்வரூபத்தை அடைவேன் அப்படிங்கிறார். ஜெகததிகோ அவர் எங்க சார் இருக்கார்? ஹிருதிராஜசேகரோஸ்தி. இங்கேயும் அங்கும் இல்ல, இதயத்தில் இருக்கார். நம்ம இதயத்தில் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதே. படிச்சவனோ படிக்காதவனோ, அந்தணரோ அந்நியரோ, ஆணோ பெண்ணோ, குழந்தையோ வயசானவாரோ, எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கார். அதுல வித்தியாசம் இல்லை. நாமத்தான் நம்மள வித்தியாசம். நான் வேற, நீங்க வேற, பணக்காரன் வேற, ஏழை வேற, நம்ம தான் வச்சுட்டு இருக்கோம். பரமேஸ்வரனை எல்லோருடைய இதயத்திலும் சாஸ்வதமா ஆனந்தமா இருக்கார். அப்படிப்பட்ட அவர் அங்கேதானே இருக்கார். அரஹசி ரஹஸ்தி ஸ்வதந்திர புத்தியா. ரகசியமாகவும் இருக்கார் சார், அரஹசமாகவும் இருக்கார். ரகசியமா இருக்கார், தேடி தேடி பார்க்கணும் பரமேஸ்வரன். எவ்வளவு தேடினாலும் காணாமல. என்ன? இதயத்துக்குள்ள இருக்க. உபனிஷத் சொல்றது பிரம்மவிதா ஆப்னோதி பரம். பிரம்மத்தை அறிந்தால் பரமான நிலையை அடையலாம். அவர் பார்த்தார். பிரம்மம்னு என்னது, அடையிறதுன்னு என்னது, எங்கேயோ இருக்காருங்களே, எங்க இருக்கார் சொல்லி. ஓஹோ அப்படியா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அந்த பிரம்மம் என்ன கேட்டீங்களா இல்லையா? சத்தியம் ஞானம் அனந்தம், ஒரு நாளும் அழிய மாட்டார், அறிவு வடிவமா இருக்கார், இங்கும் அங்கும் தான் இருக்கான்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்படிப்பட்டது தன்னைத்தான் இருக்கு, எங்க போய் பாக்குறது? ஹவு டு மீட் ஹிம் தெரியலையன்னார். கவலைப்படாதீங்க. யோவே தனிஹிதம் குஹாயம் பரமே யோமன். உம இதயத்துக்குள்ள ஒரு குகை இருக்கு சுவாமி, அந்த குகையில தேடி பாருங்க. ஓஹோ, அந்த ரூம்ல அவர் இருக்கார். எங்க இருக்காருன்னா அந்த ரூம்ல இருக்காரு. என்ன அர்த்தம்? அந்த ரூம்லயே இருப்பாருன்னு அர்த்தமா? இப்ப இருக்கார், நீங்க உள்ள போனேன்னு அவரை பார்க்கலாம், அவ்வளவுதானே அர்த்தம். அவர் எங்க இருக்காருன்னா இங்க இருக்காரு. விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு உங்களுக்கு. என்ன அர்த்தம்? அவ வீடு அட்ரஸ் இது, வேணும்னா அங்கே போய் பார்த்தா அங்க இருப்பார், அவ்வளவுதானே அர்த்தம். அதே வேற குகையில இருக்காரு, நீரும் குகைக்குள்ள பாருன்னா தெரிவார். இதோட நிறுத்தப்படாதோ? யோவேத நிகிதம் குகை, அந்த குகை எங்க இருக்கு? கேள்வி கேட்கறது. அதுக்குள்ள எப்படி போறது? திரும்பி கேட்கிற உபனிஷத்தை. அந்த குகை சொல்லிட்டு அது என்ன? உங்க பூத உடல் ஸ்தூல சரீரம் இருக்க, இதான் அன்னமய கோஷம், இதுக்குள்ள பிராணமய கோஷம். உள்ள இன்சைடா போங்க. நீங்க எங்கேயோ அங்கே போறேன்னா, இங்கே போறேன்னா, பாரிஸ் போறேன், அமெரிக்கா போறேன், இங்கிலாந்து போறேன், இப்ப எங்கெங்கயோ போறீல, அங்கெல்லாம் போனா பிரயோஜனம் இல்லை. காசி ராமேஸ்வரம் போக வேண்டாம், இங்க இதயத்துக்குள்ளே உள்நோக்கி திரும்புங்க, அந்தர்முகமாக பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு கிடைப்பார். எங்க இருக்க? இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள பிராணமய கோஷம் இருக்கு, அதுக்குள்ள மனசை முடிங்க, அந்த மனசுக்குள்ள தேடுங்க அறிவு. அந்த அறிவுக்குள்ள ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம். அந்த எந்த ஸ்வரூபத்தை தூக்கத்துல எல்லாத்தையும் மறந்து அனுபவிக்கிறோம். எல்லாம் மறந்து போயிடுது. வீடு வாசல் காசு குழந்தைகள் ஆத்தக்காரி எல்லாம், உங்க சரீரம் என்ன மறந்து போயிடுது தூக்கத்துல, ஒண்ணும் தெரியலையே. ஆனா முழிச்சுட்ட பிறகு என்ன சொல்ல, நிம்மதியா தூங்கின சார். ஆடாடா 2-3 நாள் டிஸ்டர்ப்டு ஸ்லீப். ட்ரெயின்ல போனா இப்படி இப்படி ஆடிண்டே இருக்கு. அது இப்படி ஆடுறது இல்லை, இப்படி நேரம் அருகாண்டல வேற ஆடுறது. எப்படி தூக்குறது? சாதாரணமா ஆடிச்சுன்னா ஏதோ ஊஞ்சல தொட்டில விடனா போல இருக்குன்னு, தலையும் காலம் இப்படி ஆடிண்டே இருக்குன்னா ராத்திரியெல்லாம் அந்த இப்படி தூங்க
என்ன விவகாரம் அது அப்படிதான் ஆடுனார். ஏன் ஆடுறதுன்னு கேட்டேன், யாரும் பதில் சொல்லல. விவகாரம் இப்ப விவகாரம் என்ன, தூக்கம் இல்ல, தூங்கி நான் பாருங்க அப்பாட என்ன ஆனந்த் சுகமஹமஸ்வாப்தம் நகிஞ்சித வேதிக, ஒன்னும் தெரியாம தூங்கினேங்கிறான். இதான் ஆனந்தமாய் போச்சு. அதுக்கும் உள்ள நான் தூங்கினேன்னு அறிந்தாரோ இல்லையோ அவர்தான் யோவேதனிகி தங்குஹாயம் பரமே வ்யோமன் அப்படின்னு அவரை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேல, அவருங்க ரகசியமா இருக்க. சம்துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம். அதான் ரகசியங்கிற ஒரு பதத்துல சொல்லிட்டார். இந்த உபனிஷத்து சொன்ன விஷயமெல்லாம் ரகசியமா இருக்கார், தேடினா கிடையாது. ஆனா அங்கத்தான் இருக்காரா, கவலைப்படாதீங்க, எங்கும் இருக்கார். அரஹசி என்ன சார் ரகசியங்கள் அரஹசியங்கள் ரெண்டு இடத்துல இருக்காருப்பா, நீங்க பார்க்கல அவ்வளவுதான். அரஹசி சபாக்கியாபியந்தரோஹ்யஜஹ, உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்திருக்கார். இடவெளி இல்லாத இடம் சொல்ல முடியுமா உங்களால? இடம்னாலே இடவெளி உள்ளது எங்குதான் இடவெளி இருக்கு. ஆனா நீங்க சொல்றது என்னன்னு, எனக்கு கொஞ்சம் இடம் இருக்கா, நான் உட்காரலாமா, இஸ் த ரூம் ஃபார் மீ அப்படிங்கிற. இந்த ட்ரெயின்ல போனீங்கன்னா அது என்ன, இந்த லோக்கல் ட்ரெயின்ல அங்கே 3 பேருக்கு தான் சீட் இருக்கு, ஆல்ரெடி 4 பேர் இருக்கான். கொஞ்சம் தள்ளிங்க சார் நான் உட்கார வைக்கிறான், கொஞ்சம் ரூம் கொடுங்கோங்கிறான். விவகாரம் என்ன, அங்க இடம் இருக்குன்னு அந்த இடத்தை தேடுறானோ இல்லையோ, இடத்தை நீங்க புதுசா உண்டு பண்ணல, இடம் இருக்குங்கிறது. இடம் இல்லாத இடம் இடவெளி உங்களால சொல்ல முடியுமா? அதே மாதிரி எங்க பரமாத்மானிடத்துல தான் எல்லாமே இருக்கு. ஸோ உங்க சரீரத்துக்குள்ளேயும் இருக்கார், சரீரத்துக்கு வெளியிலையும் இருக்கார். வெளியில இருந்தா ஏன் கண்ணுக்கு தெரியலன்னா, இருந்தா தெரியணும் நிர்பந்தம் இல்லப்பா. காத்து எங்கும் இருக்கு, கண்ணுக்கு தெரியுறதா? தெரியலையே. அப்ப கண்ணுக்கு தெரியாத போனாலும் அவர் இருக்கார். அவர் இருக்காருங்கிறதுக்கு பிரமாணம் உண்டு, அது அப்புறம் சொல்றேன். நிச்சயமா இருக்கார். ஆனா விவகாரம் என்னன்னா, இருந்தாலும் நீங்க பார்க்க முடியல. ஏன்? உருவம் இல்லை. காத்துக்கு உருவம் இல்லை, பார்க்கல. ஆகாசத்துக்கு உருவம் இல்லை, இடவெளிக்கு உருவம் இல்லை, நீங்க பார்க்கல. கண்ணால பார்க்காத போனாலும் தோலால அறியல் காத்த. அதே மாதிரி எங்க பரமேஸ்வரன் நீங்க அறியலாம், சிவபக்தி பண்ணுங்க. அரஹசி ரஹசி ஸ்வதந்திர புத்தியா வரிவசித்தும் சுலப பிரசன்ன மூர்த்தி. அப்படிப்பட்டவர் வரிவசித்தும் சுலபா, அவரை அறிவதற்கோ அவரை வாழறதுக்கோ சுலபமான ஒரு பிரசன்னமான ஒரு மூர்த்தி, ஆராதிப்பதற்கு சுலபமானவர் பரமேஸ்வரன். அவருக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல. அம்பாளுக்குன்னா சக்கர பொங்கல் வேணும், அதுக்கப்புறம் என்ன வடை வேணும், இப்படி நம்ம அம்பாளும் கேட்கல. அது சிவப்பான புஷ்பங்களை கொண்டு வந்து வைக்கணும், இப்படி இல்லை நீங்க நினைக்கிற. பரமேஸ்வரன் ஒண்ணு இல்ல, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒரு பில்லு தளம் போடும், சாதாரண ஒரு டிராப் ஜலத்தை போடும், சாதாரண மாத்திரம் குழால வரக்கூடிய ஜலமாவது உண்ட போடும், மடியை கொண்டு வந்து விடுங்க போறோம். அவர் அது இது கேட்டாரோ இல்லையே, அந்த நைவேத்தியமான இந்த கலன் சாதமா வேணும், முத்கார்ண பிரியா ஹரித்ரார்ண பிரியா, இதெல்லாம் அம்பாளுக்கு. அது அந்த அன்னம் வேணும், இந்த அன்னம் வேணும், பைத்தியம் பருப்புனால கட்டி அந்த அன்னம் போடணுமா அம்பாளுக்கு. இப்படி எல்லாம் சொல்லிருக்க. பரமேஸ்வரன் ஏதாவது கேட்டாரா? ஒன்னும் கேட்கல. பசிச்சா வந்து அப்படி கேட்பார். அம்பாள் இருக்க கையில ரத்னங்கள் எழுத்துதான் ஒரு பாத்திரம் கரண்டை வச்சுண்டு பரமேஸ்வரனுக்கு கொடுக்குறான். பரமேஸ்வரன் ஏதோ மண்டபம் வச்சுட்டு போயிட்டே இருக்காரு விவகாரம் முழுக்க. அவர் இதையும் கேட்கல சுவாமி, ரொம்ப சுலபர். வரிவசிதும் ஆராதனம் பண்றதுக்கு, வரிவசைன்னா ஆராதனம்னு அர்த்தம். வரிவசியா ஆராதனம் வரிவசிதும் சுலப பிரசன்ன மூர்த்தி, ரொம்ப தெளிவா இருக்கிறவர். பிரசாதம் பிரசன்னம்னா தெளிவுன்னு அர்த்தம், எப்பொழுதும் மன நிம்மதியா இருக்கிறவர். பிரசன்னம்னு சொன்னால யானைன்னு அர்த்தம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. குழந்தை விட்டு குழந்தையில இருந்து ஸ்லோகம் வச்சிருக்கோம். இங்க பிள்ளையார் எங்கே சார் சொல்றதுன்ட்டா இந்த ஸ்லோகத்துல? எங்கேயுமே இல்லையே. வெள்ள வேஷ்டி கட்டுங்க சுக்லாம்பரதரம் விஷ்ணு, மகாவிஷ்ணுவை சொல்றதுங்க. சசிவர்ணம் சந்திரன் போன்றதான காந்தி உள்ளவர், சதுர்புஜம் 4 கை இருக்கு, பிரசன்னவதனம் தெளிவான முகம் உள்ளவர், தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. இது மகா கணபதியை பத்தி சொல்லவே இல்லையேன்ட்டான். எங்க இருக்கு கணபதியை பத்தி? ஒரு பதமும் இல்லையே எங்கன்னா, ரகசியமா இருக்கு. பிரசன்னம் கரட்டி முகம் அப்படின்னு கோஷம்.
பிரசன்னம்னு சொன்னா யான முகம்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல எங்க இருக்குன்னா பிரசன்னம்ங்கிற பதத்துல இருக்கு. பிரசாதம்னு கோவில்ல போற இடம் இல்லையா, பிரசாதம்னு என்ன அர்த்தம்? தெளிவுன்னு அர்த்தம். பிரசாதே சர்வதுக்கானாம் அனிரஸ்யோபஜாயதே பிரசன்னதே ததோஹ்யாசு புத்தித்தன்யவர் வர்த்ததே அப்படின்னு பிரசாதம் மனசு தெளிவா இருக்கணும். இந்த குழப்பெல்லாம் இல்லாமல் குழம்பி குழம்பி கிடக்கிறத தானை போட்டதானே குழம்பு. தானை எடுத்தோம்னா அதான் ரசம். அது ஸ்திரீகளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியும். 10 பேர் வந்து விட்டா என்ன பண்றது, ரசம் இல்லையேன்னா கவலையே படாதீங்கன்னா மேலோட ஜலத்தை எடுத்து ரசம் கொட்டிட்டேன். நமக்கு எல்லாம் அந்த பசியில உஷ்ணமா போட்டேன்னா சாப்பிடுவேன். அதனால எல்லா ரசமும் குழம்பு நினைக்காதீங்க. சாதாரணம் என்னன்னா தான் இருந்தா குழம்பு, அதே மாதிரிதான் நான் நான் தான் நினைச்சா மனசு குழம்பு. அது இல்ல பிரசன்னம். அந்த பிரசன்னம் மனசு சந்தோஷத்தோடு இருக்கிறவர் எங்க பரமேஸ்வரன். வரிவசிதும் சுலப பிரசன்னமூர்த்தி அகணித பலதாயக பிரபுர்மே ஜகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி. ராஜசேகரஹா சந்திரனை தலையிலே உள்ளவர். சந்திரசேகரங்கிறோம் இல்லையா, அதேதான் ராஜசேகரன்னு பேர். ராஜசப்தம் சந்திரனுக்கு சொல்லியிருக்கு. ஆகையால் ராஜசேகரோஸ்தி. ஆகையால் உள்ளும் வெறியும் எங்கேயும் இருந்து சுலபமாக ஆராதிக்கத்தக்க அந்த பரமேஸ்வரனை எது நினைச்சாலும் கணக்கில்லாம கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரன், எல்லோருக்கும் பிரபுவா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன், பிரசன்னமாக எப்பொழுதும் தெளிவாக எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரனை நாம் எல்லாம் வழிபடுவோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அழகா நமக்கு சொல்லியிருக்கார். அப்படியே நம்ம பண்ணிட்டு